சாமி குடம் எடுத்துட்டு போதா? குடம் கையால தொடவே கூடாது. போய் இப்ப தண்ணி முடிக்கிட்டு வரணுமா? ஆமா. நாங்க போகணுமா? நீ கூட செல்ல வேண்டும். நாங்க இங்க போறோம் சாமி. நீ செவேரி போற ரோட்டே போயிட்டு வந்துடும். ஏன்? டீ குடிச்சிட்டு அப்புறம் வந்துருக்கும் வெளியே. வரவே வராது. சீக்கிரம் சென்று பாய் ஜலம் மலர் எடுத்து ஜலம் கொண்டு வர. ஏ தாலி சாமிக்கு பூஜைக்கு மலர் ஜலம் கொண்டு போகலாமா? நம்ம யமுனா நதியை தேடி நீ வீட்டுக்கு போனா அந்த குளிச்சுமா. ஐயோ கடவுள் சத்தியமா சிவபெருமான நோக்கி கடூரமாக தன பூஜையானது செய்கிறார் என் சாமி தினந்தோறும். அந்த தினந்தோறும் பூஜைக்கு மலர் ஜலம் எல்லாமே நான் கொண்டு கொடுக்கக்கூடிய ரேணுகை. அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அசுத்தமா வரக்கூடாதுமா. 7 நாள் கொட்டி விடும். நான் குளிக்க மாட்டேன். 7 நாள் கழிச்சு தானா கூட்டி விடும். நீ பஸ்ட் தள்ளி இறங்க கூடாது. பெண்ணை பிடிச்ச பிரசாசாடி நான் இறங்க கூடாது. நீ இறங்கினா தண்ணியே கெட்டு போயிடுடி. சரி வா. நான் ஓரமா குதிக்கிறேன். நீ நடுவில் இறங்கிக்க. நீ குளிக்கிறது அந்த பக்கமா குளி. நான் குடம் உருட்டும் போது பக்கத்துல வரக்கூடாது. சரி குளிக்கலாமா? முதல்ல குளத்துல விளையாடலாமா? விளையாடிடுமா நீராடுவ குளத்தில் நீராடுவ நாங்கெல்லாம்
ரிஷினுடைய மனைவிகள் உங்களை மாதிரி மஞ்சள் போடுறது சோப்பு போடுறதெல்லாம் கிடையாது. ஆமா அப்படியே தலைமுடிக்கு தான் ஏந்திருப்போம். நீ முதல்ல குளிச்சிக்க, அப்புறம் நான் குளிச்சிக்கிறேன். தண்ணி ஆயிரம் போகுது. ஆடு ஓடிட்டு வர்றான்டா. ஏய், ஆட்டுக்காரவங்க அங்க போவாங்க. துணிமணி இல்லாத குளிக்கிறியா நீனு? குளிச்சுட்டாங்க தலையானத்துல மஞ்ச கஞ்சா பூசறனா பூசண்டி. இல்ல இல்ல முடியாது. புடியா அழுத்தி. கொட்டு மிச்சா தண்ணியில அங்காலேயே தெரிஞ்சிருக்க. பாதி ஜூதி தேடி மறுபடியும் சீலை ஏத்திக்கிட்டே போவாங்க மேல. அது உலர்ந்து வேற என்ன தொங்குது. அது தண்ணியில தெரியுதியா? குளிச்சுட்டாங்க. குளிச்சுட்டான். புரிஞ்சுதியா? கொஞ்ச நேரம் விளையாடு முடியம்மா. விளையாடுமா? அடி நீராடுவா குளத்தில் நீராடுவா குளத்தில் நீராடுவா நீராடுவா குளத்தில் நீராடுவா இந்த குளத்தில் நீராடுவா இந்த குளத்தில் நீராடுவா இந்த குளத்தில் நீராடுவா இந்த குளத்தில் நீராடுவா ஏங்க சாமி மன்னவா நம்ம ஆகாயத்தில் போகிறதா நம்ம ரதம் வெட்டிரதா நம்ம ரதம் ஆகாயத்தில் போகிறதா ஐயா போகிறதா சாமி வெள்ளிரதா நம்ம வெள்ளிரதா இங்கே நம்ம ரதம் மண்டலமா யாரோடைய மண்டலமா யாரோடைய மண்டலமா இப்படி மண்டலம் மண்டலமாக கடந்து போய் கொண்டிருக்கிறோமே. மண்டலம் மண்டலமாக கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஏ தாவி! இந்த நதிக்கு நம்ம இறக்கி விளையாடக்கூடிய நேரத்துல அடி கண்ட வேண்டிய அம்மா கண்ட வேண்டிய நெஞ்சு வழியாடி நெஞ்சு வழியாடி நெஞ்சு வழியாடி வெறாடி அப்படியே உட்காரு மீன் பிடிக்கிறாளா? அது கிடையாது அம்மா. இந்த பாரு நல்ல ஊத்து பாரு ஊப்பட்டடி கடவுள கட்ட நாயே ஒட்டுக்குச்சுன்னா கண்ணுக்கு அது அப்படிதான் தெரியும். அங்க பார்த்தா என்ன கழகு பாரம்மா
விடு எழுப்பி விடு அதான் எத்தனை தடவை தான் போய் ஊத்துருக்காது தூக்கத்தை வாடா விடு கிட்டே வாங்காத ஆளுங்க நீ ஊர் போய் எத்தனை தடவை 5-6 தடவை தண்ணி போட்டுட்டு வந்துச்சு விடு கரெக்டாக போது விடு எத்தனையோ சத்து தூக்கி விடிய விடியாது ஏ பாப்பா கண்ணுக்கு தெரியுதா தெரியலையம்மா யாரோ தெரியவில்லையம்மா ஒருவர் மட்டும் ரதத்திலே அமர்ந்து அவருக்கு மனைவிகளா நிறைய பெண்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த ரதமா ஆகாயத்துல போகும்போது இந்த தண்ணியில உட்கார்ந்து நான் குளிக்கும் போது கண்ணாடியில பார்த்தால் முகமானது எப்படி தெரியுமா அப்பேற்பட்ட அழகுள்ள மன்னவரா இருக்கிறாரு எனக்கு ஒரு காரணம் தெரியலப்பா நாட்டிலே பேர் வட்ட மன்னவளா இருக்கும் போது நான் தள்ள கிழவங்க அப்பேற்பட்ட மண்ணெல்லாம் எனக்கு புரிதல வரக்கூடாதா தாடி முடி நரைத்து வருவேன் தள்ளாத கிழவரும் தொகண்ட வயது 90 வயது கிழவன் நான் திருமங்கலம் செய்த இந்த பிள்ளைய பெற்றனே என்னடி தகத்தை காட்ட இந்த கண்ணாடியில முகத்தை பாக்குற மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சபடினால அப்படி இல்லடி என் மனசுல என்ன நினைத்து விட்டேன் 5 பிள்ளை கேவலம் கடி பத்த ஆமா கடவுளே கடவுளே அங்கதான் ஒன்னில் நீ உருவிட்டு கிடக்குற அப்பா என் மனதிலே ஒரு வியாக்குளம் ஏற்பட்டு விட்டது என்னன்னா இப்பேற்பட்ட மன்னவெல்லாம் எனக்கு ஒரு புருஷனா இருந்திருக்க கூடாது ஒரு நாள் வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த மாதிரி ஆளோட ஒரு நாள் படுத்திருந்தாலும் அந்த ஆளோட படுக்கணும் ஒரு பிள்ளையை பெற்றாலும் அந்த ஆளு கிட்ட பெத்துக்கணும் அப்படியே மனசுல நினைத்து ஆசையை தீர்க்கிறதுக்கு ஒரு சொட்டு உமிழ்நீரை குடித்து ஆசை ஆகப்பட்டவள் பூஜைக்கு மலர் ஜலம் கொண்டு வர சென்றாலே கொடுத்து விட்டு இது வரைக்கும் வரவில்லை என்று எதிர்பார்த்து புருஷனுக்கு போன கண்டு நம்மள கொலை விட்டுருவான் ஏன்னா ஏய் நம்ம வந்தது இந்த குளத்தில் இறங்கி விளையாடி கொண்டிருந்து விட்டோம் ஆமா இது விளையாட்டு என்ன பத்திரி நமத்தினாலே குடத்தை உருட்ட வேண்டும் ஜலம் எடுக்க வேண்டும் போலாமா பாடி இப்படி உட்காந்து போட வர மாதிரி ஏன்டி வெளியே போன உட்காந்து மனம் கட்டவல உருளைக்கிழங்கு எடுப்பு பிடிச்சி வண்டிட்டு உட்காரு அப்ப நீ அங்க நவுந்து தள்ளு இதாட நான் பத்தினி பாண்டமாரி வரவே
இந்த கையால ஜலமேரிக்கன் குட்டி அம்மா ஐயோ பாவி ஒரு நாள் நடக்காதது எமனாலே நடந்து விட்டது அம்மா என் 10-24 உட்கார்ந்து இந்த ஜலத்தால் விரலால சோட்டினானா அடியில் இருக்கிற பச்சை மண்ணால ஒரு தோண்டியா வந்து விடும் இன்னைக்கு நான் குடமானது உருட்டவன் அந்த குடமானது உருளவன் தண்ணியில கரைந்து கரைந்து போகுது என் தாயி தண்ணியில சோட்டினா அடியில் இருக்கக்கூடிய பச்சை மண்ணெல்லாம் தோண்டியா உருண்டு இந்த குடமானது உருவ தண்ணியில கலைந்துதானா என் உத்தமிதம் நீ ஏண்டி அழுகிறேன் குடமானது திறந்தூர் மகத்தின் உருண்டு வரை குடமானது தண்ணியிலே கரைந்து கரைந்து போகுதுன்னா என்னமோ ஆயிப்போச்சு அப்பவே உன்னை என் கூட வரவேன்னு சொன்னேன் என்னையா 3ஆம் தலை குளிச்சிருக்குன்னு சொன்ன என் சக்காலத்தி ஒன்னாலதான் என் தபம் எல்லாம் எனக்கு குலைந்து போய் விட்டது அவரு வண்டி போகுது கவர்மெண்ட் பஸ் போகுது போனா போகட்டும் தாதி இந்த குடமானது உருவம் தண்ணியில கறந்து போய் விட்டதுலவா மலராவது எடுத்து பார்க்கலாமா எடுமச்சா தாளத்தை
நாள் இன்று பூச்செடியை படிக்கிற பூக்குடி உற்பத்தி செய்து நம்ம மலராடுக்கு வந்த செடிக்கடியில கூடைய காட்டனா என் 10 நிலவத்தாரங்க 50 இருக்கக்கூடிய மலர் அல்ல நான் தொட்ட மலர் அல்ல. அந்த கூடையில கையில் பிடித்து காட்டினால் என் 10 நிலவத்தார காப்பாற்றி இருக்கக்கூடிய மலர் அல்ல என் கைப்பற்ற மலர் அல்ல. நடந்து கொண்டிருக்கிறதால் ஏதோ நடந்து விட்டது. தண்ணி எடுக்க குடம் எடுத்துதான் போவாங்க, நான் சும்மா தான் வந்து தண்ணி எடுத்து போவேன். மலர் எடுக்க வரும்போது அவரவரும் கையால் மலர் எடுப்பார்கள். என் 10 நிலவத்தால் அந்த மலர் எல்லாம் காம்பற்றி இறங்கிவிடும். என் சாமிக்கு பூஜை கொண்டு கொடுப்பேன். தண்ணீர் வந்தது, தண்ணீர் எடுக்க குடம் உருட்டுன்னு குடம் தண்ணியில வருவோம், அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. இந்த பூவானது தொட்டவே கிடையாது, தொடாத மலர் எல்லாம் இறங்கும்னு பார்த்தா அப்படியே கருகி போய்விட்டது. போச்சு. எப்போது என் தலையில வந்து சும்மாடா அமரக்கூடிய நாகத்தை நான் கூப்பிடுவேன், அந்த பாம்பை கூப்பிடுவோம். என் தலையில வந்து சும்மாடா அமர்ந்த பார்ப்போம். நாதர் மூடி மேல் இருக்க இந்த பிள்ளை
அந்த குடத்தை தூக்கி அது மேல வைத்தா பாம்பு சும்மாடாகுமோ அது பணத்தினால் அந்த குடத்தை மூடி பயபக்தியோடைய சாமிக்கு கொண்டு கொடுப்பேன் அல்லவா எப்பொழுதும் கூப்பிடக்கூடிய பாம்பு கூப்பிட்டு வரும் பாம்பு சர்ப்பமானது கூப்பிடக்கூடிய நேரத்திலே என் தோல் மேல பாகத்துல வந்து என் மேல ஏறி என் தலையில சும்மாடாம இன்னைக்கு என்ன துரத்திக்கிட்டு வருதுடா ஏதோ நடந்து போய் விட்டது நான் வீட்டுக்கு போன உடனே என் சாமியார் மலர் எங்க ஜலம் எங்கன்னு கேட்டான்னு என்ன சொல்ல போறேன் அம்மா நப்பாவியா யாருக்கு என்ன பாவம் செய்தது தெரியாது அம்மா வீட்டுக்கு சென்றோமானால் சாமியாக்கப்பட்டவர் ரேணுகை திறந்தூர் மலர் ஜலம் கொண்டு வந்தாயே மலர் எங்கே ஜலம் எங்கே பூஜைக்கு நேரமாகி விட்டு கேட்டாலும் என்னடி பதில் சொல்வேன் எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொய்யை சொல்லிவிடு இதனால நான் பிறந்ததுல பொய் சொன்னது கிடையாது நம்ம உயிரை போய்க்கணும் உயிர் போய்க்கணுமா எனக்கு தாங்க அறுத்து போட்டோம் என்னது என்ன சொல்ல வேண்டும் நாங்க பூஜைக்கு போனோம் குடம் எடுத்தோம் ஜலம் உண்டோம் ஜலத்திலே அமர்ந்து மண்டிட்டு விரலால் சொட்டும்போது மண்பாண்டம் உருண்டு வந்தது பூ வந்தது அதிலே ஜலம் எடுத்துக்கொண்டோம் நாகம் வந்தது பூ வந்தது வருகின்ற வழியில காற்று கூட மில்ல மாட்டு மிருகஜாதிகள் எங்களை துரத்துறது நம்மளை துரத்தவே இல்லையே சும்மாக்கு சொல்லி ஊரை வார்த்தாள் சும்மாக்கு சொல்றேன் வாயில எப்ப பார்த்தாலும் அது அடி வருங்க ஊரே மேய்ஞ்சிட்டு கிடந்து எந்த நேரம் பார்த்தாலும் போய்க்கணும் உயிர் போய்க்கணும் சீலாம் கீச்சுக்க காட்டுல உள்ள காரமுள்ள சோறுமெல்லாம் எங்களை கீச்சு விட்டுருச்சு நாங்க போட்டு விட்டுன்னு போயிடுச்சு ஏனென்றால் குடத்தை எடுத்துக்கொண்டு ஜலத்தோடங்கள் இருவர் பாகத்துல வந்து கொண்டிருக்கும் போது மெல்ல மெல்ல வெகுஜாதிகள் காட்டில் கொண்டு மிருகங்களை துரத்தியது அதை பார்த்து பயந்துட்டு நாங்க போட்டுட்டு வந்துட்டோம் வருகின்ற வழியில வந்தது அந்த தப்பா பொட்டி ஆண்டி கலைஞ்சது சேலை ஆண்டி கீஞ்சுது அப்போ ஆடையானது முள்ளுல கிழிஞ்சது பொட்டானது வேர்வையில் அலைஞ்சது அப்படின்னு சொல்லுவேன் இருந்தாலும் அந்த ஆளு நம்ப மாட்டாண்டி என்ன கூட சத்தியம் பண்ணிட்டு போய் பொய் சத்தியம் பண்றீ எனக்காக உயிர் போய்க்கணும் ஒரு வருஷம் இந்த மாதிரி படுக்க வேணாடா
பேருக்கு வர ஆட்டம் வைக்கிறாங்க பேரு. ஒரு வருஷம் கூட சக்காலத்தை 2025 அதாவது நோவு புது அடிச்சுக்கிச்சு. தண்ணி ஊத்தி விடுவா.